கேரளா லாட்டரி கெஸ்ஸிங்கில் டுடே என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஸ்ரீசக்தி லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். ஸ்ரீசக்தி லாட்டரி கெஸ்ஸிங் நம்பர் 422க்கான ஒரு சூப்பரான தரமான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 02/7/2024 ஒரு சூப்பரான தரமான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். வெல்கம் டு மை சேனல் கேரளா லாட்டரி கெஸ்ஸிங். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணாதவங்க மறக்காம மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுவும் இந்த கேஎல் டைமண்ட்லயாவது மினிமம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்பதான் உங்களால எல்லா ஒரு கன்ஃபார்ம் கேசிங்கையும் பார்க்க முடியும். ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது ஸ்ரீசக்தி லாட்டரி கேசிங்கை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க போறது ஒரு வின்வின் லாட்டரி ரிசல்ட் ரிவியூல பண்ணிடுவோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போயிடுவோம். வீடியோ ஃபுல்லா பாருங்க. அப்பதான் இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு புரியும், தெரியும். இப்போ நேற்று ரிசல்ட் பார்த்துக்கிட்டீங்கன்னா வின்வின் லாட்டரிக்குரிய ரிசல்ட் ஏ போர்டு 3, பி போர்டு 2, சி போர்டு 7. இதுதான் ஓரளவுக்கு மேட்ச் பண்ற ஒரு கெஸ்ஸிங்ல முக்கியமான ஒரு கெஸ்ஸிங். நம்ம இதில் பார்த்துக்கிட்டீங்கன்னா இங்க 3 வந்துச்சுன்னா இங்க 7 வந்துடும், இங்க 7 வந்துச்சுன்னா இங்க 5 வந்துடும். இப்படிதாங்க வந்துச்சு. பட் ஆனா நம்மளுடைய 3 டிஜிட் பாக்ஸ்ல அப்படி பார்த்துக்கிட்டீங்கன்னா 3 டிஜிட் பாக்ஸ்ல அதாவது 3 to 4, 4 to 7 இந்த மாடலாக வந்துருந்துச்சு. பட் ஆனால் நம்மளுக்கு கிடைச்சது இந்த நம்பர் தான் 3 to 7 இப்படியே அடிச்சிட்டான். 3 to 7 நம்மது ஒன்று. அதான் சொல்றேன் இல்லையா, பிசி மேட்ச் ஆகுது இல்லைன்னா ஏசி மேட்ச் ஆகுது. இப்படியே தான் நம்ம இது போயிட்டே இருக்கு. இருந்தாலும் ஓரளவுக்கு மேட்ச் பண்ற ஒரு கெஸ்ஸிங்னு முக்கியமான நாளைக்கு கான்ஃபிடென்டா இருந்தவங்க எப்படியாவது அடிச்சிடலான்னு பார்த்தா பேட்டர்னே மாத்திட்டான். நம்ம ஃப்ரண்ட்ல ஏ போர்டில் 5, சி போர்டில் 3 எதிர்பார்த்தோம். அவன் சி போர்டில் இறங்க வேண்டிய 3 ஏ போர்டில் இறங்கிட்டான். அதனால தான் பேட்டர்னே மாறிடுச்சு. நான் முழுக்க எப்படி விளாண்டேன்னா ஏ போர்டில் 5 வச்சு விளாண்டேன். பி போர்டு சப்ஜூட்டு. ஓகேங்களா? சி போர்டில் 3 வச்சு விளாண்டேன். இதில் நம்மளுக்கு இறங்குறது 7 இப்படி இல்லாத பட்சத்துக்கு 1. இதை இப்படி தான் இறக்கியிருந்தேன். ஓகேங்களா? ஆனால் இதுலயே நம்ம எதிர்பார்க்காத நம்பர் 2 இறக்கிட்டான். ஓகேங்களா? இதுல நம்மளுக்கு இங்க வர வேண்டிய 3 இங்க 7 வந்துருச்சு. இங்க வர வேண்டிய 5 இங்க அப்படியே 3 இங்க உட்காந்துருச்சு. நேற்று நான் சொல்லியிருந்தேன், போட்டிருந்தா நீங்க ஆல் போர்டை யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி வின்னிங்க சூப்பரா தட்டி தூக்கி இருந்திருக்கலாம். இப்ப அடுத்து நம்ம வின்னிங்க பாத்துக்கிட்டீங்கன்னா ஆல் போர்டுக்கான ஒரு எப்பயும் போல ஆல் போர்டு வின்னிங்க. ஆல் போர்டு கேசிங்ல நமக்கு எப்பயுமே 7 வின்னிங், வீடியோல இருக்கு 2 வின்னிங். ஒரு சூப்பரான தரமான ஒரு வின்னிங் தான். ஓகேங்களா? இப்போ வாங்க நம்ம ஸ்ரீசக்தி லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்த்துருவோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. அப்பதான் உங்களுக்கு தெரியும், புரியும். ஒரு 3 டிஜிட் ஒர்க்கிங் சரியான ஒரு ஹார்ட் ஒர்க் போயிட்டு இருக்கு. அதனால இந்த வீக்குள்ள எப்படியாவது ஒரு வின்னிங்கை அடிச்சே ஆகணும், வேற வழியே இல்லை. ஓகேங்களா? வாங்க இப்போ ஸ்ரீசக்தி லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்த்துருவோம். இப்போ நம்ம பார்க்க போறது ஸ்ரீசக்தி லாட்டரிக்குரிய ஒரு ஏ போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஏ போர்டு 3. ஏ போர்டு 3 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சில நம்பர்ல ஒரு முக்கியமான ஒரு நம்பர். இது எல்லாமே ஓரளவுக்கு மேட்ச் பண்ற ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு கெஸ்ஸிங் தான். அதுல ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர் அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா 8 தாங்க. ஏ போர்டு 3 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஹைலைட்டான ஒரு நம்பர் 8. செகண்ட் ஒரு நம்பர் 6. அது இல்லாத பட்சத்துல நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு தரமான சூப்பரான ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா 0 தான். ஓகேங்களா? இதுல நீங்க 5 மெயினா வச்சு மெயின் ரோல் வச்சு ப்ளே பண்ணிக்கங்க. ஓகேவா? அதாவது ஏ போர்டில் 5 மெயினா வச்சு ப்ளே பண்ணிக்கங்க. இப்போ ஏ போர்டு 3 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சில நம்பர்ல ஒரு முக்கியமான ஒரு நம்பர் 8, 6, 0. இதான் ஓரளவுக்கு மேட்ச் பண்ற ஒரு கெஸ்ஸிங்ல டுடே ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான் பார்த்து கவனமா ப்ளே பண்ணுங்க. ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது பி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போறோம். இப்போ அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா பி போர்டு 7. பி போர்டு 7 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சில நம்பர்ல ஒரு முக்கியமான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது ஃபர்ஸ்ட் ஹைலைட்டா இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 5. 5க்கு அடுத்தாப்புல சான்ஸ் சொல்ல ஒரு நம்பர் 4. 4க்கு அடுத்தாப்புல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சில நம்பர்ல முக்கியமான ஒரு நம்பர் 0. 5, 4, 0.
பி போர்டை பொறுத்தளவு 7 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சில நம்பர் 5-4-0 ஓரளவுக்கு மேட்ச் பண்ற ஒரு கெஸிங்ல ஒரு முக்கியமான ஒரு கெஸிங், சூப்பரான தரமான ஒரு ரோலை சுட்டிக்கலாம். பி போர்டுக்கான ஒரு கெஸிங்ல பார்த்தாச்சு. அப்ப அடுத்து நம்ம பார்க்க போறது சி போர்டுக்கான வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சில நம்பர்ல ஒரு முக்கியமான ஒரு நம்பர் தான் இப்ப நம்ம பார்க்க போறதோட நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போறது சி போர்டுக்கான ஒரு கெஸிங்கை தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? இப்போ சி போர்டுன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா சி போர்டில் நம்மளுக்கு அதிகம் வாய்ப்பு இருக்கக்கூடிய டெய்லி சொல்றது தான் வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சில நம்பர்ல ஒரு முக்கியமான ஒரு நம்பர் 3 ஒரு பெரிய ரோலா ப்ளே பண்ணிட்டு இருக்கோம். நேற்று ஏ போர்டில் வந்த 3 இன்னைக்காவது சி போர்டில் வர்றதுக்கு வாய்ப்பு எதுவும் இருக்கா இல்லையா, இல்லைன்னா என்னன்றத ஒரு ஆர்வம் பார்த்துருவோம். இதில் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஹைலைட்டாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 2 வச்சு நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஃபிளிப் அண்ட் பவரில் சான்சஸ் இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 3 தான். ஓகேங்களா? அதுக்கு அடுத்து நம்மளுக்கு சான்சஸ் இருக்க வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சில நம்பர்ல ஓகேங்களா 7 3-7 அப்படின்னா 1. நம்ம சி போர்டில் அதிகம் கணிக்கக்கூடிய ஒரு நம்பர் 3-7-1. இதான் ஓரளவுக்கு மேட்ச் பண்ற ஒரு கெஸிங்ல ஒரு முக்கியமான ஒரு கெஸிங்னே நம்ம சொல்லலாம். அதனால பார்த்து கவனமா ப்ளே பண்ணுங்க. ஓகேங்களா? இப்போ ஏ போர்டு பார்த்துட்டீங்க, பி போர்டு பார்த்துட்டீங்க, சி போர்டு பார்த்துட்டீங்க. ஏ போர்டில் ஒரு நம்பர், பி போர்டில் ஒரு நம்பர், சி போர்டில் ஒரு நம்பர். 3 எடுத்து 3 டிஜிட் பாக்ஸா டைப் பண்ணி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஏபி ஏசி பிசிக்கான ஒரு கெஸிங்கை தான் பார்க்க போகிறோம். இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் ஹைலைட்டாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு ஸ்ரீசக்தி லாட்டரியில் ஏபி ஏசி பிசிக்கான ஒரு கெஸிங்கில் நம்ம இப்போ பார்க்க போகிற ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 7-6 ஃபர்ஸ்ட் ஹைலைட்டாக, அது உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். 7-6 ஓகேங்களா? 7-6க்கு அடுத்தாப்புல நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 4-4 ஓகேங்களா? 4-4 அதுக்கு அடுத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 0-9 ஓகேங்களா? 0-9-1-3 அதாவது இது வந்து பிசியில் உட்காரலாம், அதனால சொல்றேன் 1-3 வந்து ஓகேங்களா? அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா 5-3 ஓகேங்களா? 5-3 அதுக்கு அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா 0-7 ஓகேங்களா? இதான் ஓரளவுக்கு மேட்ச் பண்ற ஒரு கெஸிங்ல ஒரு முக்கியமான ஒரு பங்கீடுனே சொல்லலாம். நம்ம ஏபிஎஸ்சி பிசியை வச்சு தான் நம்ம ஒரு கேமே மாறும். இதில் ஆல்ரவுண்டர் யாருன்னு சொல்றோம்னா அது வந்து ஆல் போர்டு தான். அதான் மெயின் ஒரு கேட்டகரியே, ஒரு பார்ட் ஆஃப் கேட்டகரின்னு பார்த்தோம்னா அதுதான். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸ்ரீசக்தி லாட்டரி கெஸிங்கில் 3-7 வச்ச மாதிரி 0-2-7-2024 அன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸிங் 76-44-0-9-1-3-5-3-0-7 இதான் ஓரளவுக்கு மேட்ச் பண்ற ஒரு கெஸிங்ல ஒரு முக்கியமான ஒரு கெஸிங்னு நம்ம சொல்லிக்கலாம். உங்களுடைய கெஸிங் ஏதாவது இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸை கமெண்ட் பண்ணுங்க. இப்போ ஸ்ரீசக்தி லாட்டரி கெஸிங்கான ஒரு ஏபிஎஸ்சி பிசிக்கான ஒரு கெஸிங்கை பார்த்தாச்சு. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸிங் தான். உங்களுடைய கெஸிங் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது 3 டிஜிட் பாக்ஸ் கெஸிங். இப்போ இந்த 3 டிஜிட் பாக்ஸ் கெஸிங்கில் நம்மளுக்கு ரொம்ப ஹைலைட்டாக வரக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அதில் ஃபர்ஸ்ட் ஸ்ரீசக்தி லாட்டரிக்குரிய ஒரு 3 டிஜிட் பாக்ஸ் கெஸிங் ஓகேங்களா? அதாவது 5-2-3 ஓகேங்களா? இந்த பி போர்டில் வந்து 2 மறுபடியும் பி போர்டுக்கே வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு, அதனால சொல்றேன். ஓகேங்களா? அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா 0-9-3 ஓகேங்களா? 0-9-3 அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா 5-3-1 5-3-1 அதுக்கடுத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 0-7-1 ஓகேங்களா? 0-7-1 அடுத்து 0-3-0 ஓகேங்களா? 0-3-0 அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா 2-7-4 ஓகேங்களா? இதை ஓரளவுக்கு மேட்ச் பண்ற ஒரு கெஸிங்கில் ஒரு முக்கியமான ஒரு கெஸிங்னு நம்ம சொல்லிக்கலாம். அதனால மறக்காம உங்களுடைய கெஸிங் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸிங்கில் ஸ்ரீசக்தி லாட்டரியில் அதிக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் 5-2-3 0-9-3 5-3-1 0-7-1 0-3-0 2-7-4 ஓரளவுக்கு மேட்ச் பண்ற ஒரு கெஸிங்கில் ஒரு முக்கியமான ஒரு கெஸிங்னே சொல்லிக்கலாம். இப்போ நம்ம அடுத்து நம்ம பார்க்க போகிற என்ன கெஸிங்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஒரு ஆல் போர்டுக்கான ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு கெஸிங்கை தான் பார்க்க போகிறோம். பார்த்துட்டு வீடியோவும் முடிச்சுக்கலாம் நண்பர்களே.
அடுத்து நம்ம பார்க்க போற ஒரு ஆல் போர்டு கெஸ்ஸிங்கான ஒரு முக்கியமான ஒரு பங்கீடு ஸ்ரீசக்தி லாட்டரியில. ஆல் போர்டு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஹைலைட்டா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 0. 0 3. அதாவது ஃபர்ஸ்ட் ஹைலைட்டா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 0 3 அல்லது 9. ஓகேங்களா? இதான் ஓரளவுக்கு மேட்ச் பண்ற ஒரு கெஸ்ஸிங்ல ஒரு முக்கியமான ஒரு கெஸ்ஸிங். ஓகேங்களா? அதாவது 0 3 9 நம்ம ஸ்ரீசக்தி லாட்டரி கெஸ்ஸிங் ஆல் போர்டு கெஸ்ஸிங் அதிகம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர்ல முக்கியமான ஒரு நம்பர் 039. இதையே நீங்க வந்து 3 டிஜிட் பாக்ஸா ட்ரை பண்ண மறந்துடாதீங்க. 039. ஓகேங்களா? மறக்காம என்னோட கெஸ்ஸிங்கை நான் சொல்லிட்டேன். உங்களுடைய கெஸ்ஸிங் என்னன்றது நீங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? உங்களுடைய கெஸ்ஸிங்கை டெய்லி நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம், பார்க்காம இல்லை. ஓகேங்களா? டிஸ்க்ளைமர்: திஸ் வீடியோ இஸ் என்டர்டைன்மெண்ட் வீடியோஸ் ஒன்லி. இங்கு கேம்லிங்கோ பெட்டிங் எதுவும் நடைபெறவில்லை என்பதையும் சேனல் சார்பாக யூடியூபுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வீடியோ முழுக்க முழுக்க பொழுதுபோக்கிற்கான வீடியோ மட்டுமே. டிஸ்க்ளைமர்: கேரளா லாட்டரி ஒன்லி ஃபார் கெஸ்ஸிங், நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கு எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை. இது முழுக்க முழுக்க கணிப்புகளுக்கு உண்டான ஒரு லாட்டரி மட்டுமே. இந்த லாட்டரி கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும், வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இது முழுக்க முழுக்க ஒரு பொழுதுபோக்கிற்கான வீடியோ மட்டுமே. இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை, நடைபெறவும் இல்லை. ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.